முத்து முத்தா 3 அதிர்ஷ்டம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போறது முதல்ல வருமானம். பழைய கடன்கள் தீரும், மனோதைரியம் வரும். சந்தோஷம் வேணும்னா ஒரு மனிதனுக்கு பணம் நிறைய வேணும், நல்ல உத்தியோகம் வேணும், இதை எல்லாத்தையும் சமாளிக்கிற அளவுக்கு மனோதைரியம் வேணும். இந்த 3மே உங்களுக்கு இருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் சேரும், வீடு வாகனங்கள் வந்து சேரும். என் அன்பு ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சனி வக்ரன், சனி பெயர்ச்சி வேற, சனி வக்ரன் வேற. ஒரு வீட்டை விட்டு ஒரு வீட்டுக்கு போறது பெயர்ச்சி. ஆனா வக்கரத்துல போறாரு அப்படின்னா பின்னோக்கி பார்க்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ மற்ற கிரகங்கள் வக்ரமாவதான அர்த்தங்கள் வேறு, இந்த சனீஸ்வரர் வக்ரமாவது வேறு. சனீஸ்வரர் தான் இருக்கும் இடத்திற்கு 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடம் வரை செவ்வாய் டிராவல் ஆகிற காலம்தான் சனி வக்ரன். சனீஸ்வரர் வந்து 135 நாள் மாற போறார். 27/7/2026 இருந்து 12 டிசம்பர் மாதம் அது வரைக்கும் அவர் வக்கரத்தில் போக போகிறார். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கும் இது எப்படி இருக்கும்? ஒரு கிரகம், அதுலேயும் ஒரு துஷ்ட கிரகம் அப்படிங்கிறது, ஏற்கனவே அவர் பலம் மிகுந்தவர், மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த சனீஸ்வரனுடைய பிடியில் மாட்டாதவங்களே யாரும் கிடையாது. மன்னனாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் 7.5 சனியில் மாட்டியே தீரணும். வாழ்க்கையில் அனுபவங்கள் வந்தே தீரும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் வந்து மிகப்பெரிய திருப்பமான வாழ்க்கையை கொடுத்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கும். அவங்களுக்கு முத்தாய்ப்பா 3 பலன்கள் சொல்லுங்க சார். ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தையாக இருக்கணும். 12 ராசிக்காரர்களுக்கும் முத்தான 3 அதிர்ஷ்டங்களை பார்ப்போம். முத்து முத்தா 3 அதிர்ஷ்டம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது முதல்ல வருமானம். அதே நேரத்தில் ஊர் விட்டு ஊர் போகிறது, படிக்கிறதுக்காகவோ அல்லது வேலைக்காகவோ. 3ஆவது வந்து பழைய கடன்கள் தீரும், மனோதைரியம் வரும். இந்த 3 முத்தான அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்க போகுது. இதை விட வாழ்க்கையில் வேற என்னங்க வேணும்? சந்தோஷம் வேணும்னா ஒரு மனிதனுக்கு பணம் நிறைய வேணும், நல்ல உத்தியோகம் வேணும், இதை எல்லாத்தையும் சமாளிக்கிற அளவுக்கு மனோதைரியம் வேணும். இந்த 3மே உங்களுக்கு இருக்கு. அதே நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில் பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். 10ஆம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வந்து சனீஸ்வரர் பார்வை பட போகுது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா? அதிக சம்பளம், அதிக பொறுப்பு, மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு எப்போ பார்த்தாலும் எனக்கு மேலதிகாரிகள் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சார். நான் கஷ்டப்பட்டு உழைத்தா கூட எனக்கு நிம்மதியே இல்லையே. ராத்திரி 10 மணி வரைக்கும் வேலை செய்கிறேன், காலையில் 6 மணிக்கெலாம் லேப்டாப் எடுத்துக்கிறேன், அப்போ கூட எனக்கு நிம்மதி இல்லையே சார் அப்படின்றவங்களுக்கு நல்ல மேலதிகாரிகள் தொல்லை இல்லாமல் அற்புதமான அதிகாரிகள் வருவாங்க. தொழில் பண்ணுறவங்களுக்கு புதிய புதிய பொருட்கள் வந்து சேரும். அதே மாதிரி ரொம்ப நாளாக இந்த கல்யாணம் தட்டிக்கிட்டே போகுது சார். பொண்ணு பிடிச்சா ஜாதகம் சரியில்லை, ஜாதகம் பார்த்து பொண்ணை பார்த்தா சரியில்லை, குடும்பம் சரியில்லை, ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு தள்ளிக்கிட்டு போச்சு பாருங்கள். இதையெல்லாம் சரியாக போகும். முதல்ல நிம்மதி வரும். இதை எல்லாத்த விட கெட்டி மேளம் கொட்டியே தீரும். அதையும் உங்களுக்கு இன்னும் மேலே சொன்னேன்னா, ஏற்கனவே திருமணம் ஆனவர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் சேரும். சனீஸ்வரர் முதல்ல கொடுக்கறது என்ன அப்படின்னா ஸ்திர சொத்துக்கள். ஒரு மனிதனுக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டா ஸ்திர சொத்துக்கள் அற்புதமாக கொடுக்கக்கூடியவர் நவகிரகங்களை சனீஸ்வரர் ஒருத்தர் தான். ஆகவே உங்களுக்கு அற்புதமான சிற சொத்துக்கள் சேரும், வீடு வாகனங்கள் வந்து சேரும். கொஞ்சம் உடம்பு மாத்திரம் கொஞ்சம் பார்த்துங்க. சளி சம்பந்தமான பிரச்சனைகளும், வயிறு, நரம்பு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். இதை ரெண்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, என்ன சனீஸ்வரர் உங்களை தூங்க விட மாட்டார், நிறைய வேலை கொடுத்துருவார், நிறைய நேரம் உழைக்கிற மாதிரி ஆகிடும். ஆக கொஞ்சம் தூங்கிறதுக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் அலாட் பண்ணிங்கன்னா நல்ல வாழ்க்கை வரும். குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இந்த ஆண்டு
ஐஓஎல், ஐவிஎஃப் ஏதாவது ஒரு செயற்கை கருவிலையாவது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். இடமாற்றத்தினால குழந்தை பாக்கியம் வரும். மனோ நிம்மதியினாலையும் கூட இருக்கிறவங்களாலையும் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் தீர்ந்து கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட்டு உடல் ஆரோக்கியம் சீர்பட்டு நல்ல சத்சந்தானம் குழந்தை பாக்கியம் கிட்டும். இவங்க வழிபட வேண்டியது ஒரு முறை திருநள்ளாருக்கு போயிட்டு வாங்க. தர்பாரண்யேஸ்வரை போய் வழிபட்டு வந்தாலே அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகக்காரகனே சனீஸ்வரர் தான். சனீஸ்வரரை வழிபடும் போது சனிக்கிழமை தோறும் தீபம். என்னால் போகவே முடியல சார், தீபமே போட முடியல, நானும் காலையிலேருந்து ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்றவங்க தயவு செஞ்சு வீட்லேயாவது தீபம் போடுங்க, அற்புத பலன் கிடைக்கும். மற்ற கிரகங்கள் வக்ரமாவதான அர்த்தங்கள் வேறு, இந்த சனீஸ்வரர் வக்ரமாவது வேறு. சனீஸ்வரர் தான் இருக்கும் இடத்திற்கு 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடம் வரை செவ்வாய் டிராவல் ஆகிற காலம்தான் சனி வக்ரன். ஆக 135 நாள் ஓரளவுக்கு அவர் வக்கரத்தில் இருக்க போகிறார். கடகத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஷ்டம சனியில் இருந்து விலகி போய் மிகப்பெரிய தெளிவான வாழ்க்கையை கொடுத்தார், குரு பார்க்குறார் அப்படின்லாம் இருந்தது. இப்போ என்னடான்னா இவருக்கு மறுபடியும் அஷ்டமத்தில் வந்துருமா அப்படிங்கிறதான் கேள்வி. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, அது உங்களுக்கு சாதகமா பாதகமா? உங்கள் ஜாதகத்தில் என்னதான் அஷ்டம சனியோ அர்த்தாஷ்டம சனியோ கண்ட சனியோ அஷ்டம சனியோ இருந்தாலும் உங்களுக்கு அது நல்லா இருக்குமா? ஏன்னா வக்கரத்தில் ரொம்ப பலம் அதிகம். ஒரு கிரகம், அதுலேயும் ஒரு துஷ்ட கிரகம் அப்படிங்கிறது, ஏற்கனவே அவர் பலம் மிகுந்தவர், மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த சனீஸ்வரனுடைய பிடியில் மாட்டாதவங்களே யாரும் கிடையாது. மன்னனாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் 7.5 சனியில் மாட்டியே தீரணும். வாழ்க்கையில் அனுபவங்கள் வந்தே தீரும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் மிகப்பெரிய திருப்பமான வாழ்க்கையை கொடுத்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஆகவே மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு இந்த வக்கரன் அப்படின்போது 135 நாள் சனி செவ்வாய் பார்வை, சனி செவ்வாயினுடைய சேர்க்கை, இதையெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி காலத்தில் பயணத்தில் கவனமாக இருக்கணும். இரவு பயணம், அதே நேரத்தில் நெடுந்தூர பயணம். நான் ஸ்கூட்டரில் 2 பேர் போகிறேன், 3 பேர் போகிறேன். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி, நீரினால், இயற்கை அழிவுகளால், நெருப்பினால். நான் கூட போட்டில் போகும்போது பார்த்து போங்க, எங்கேயாவது டூர் கீர் போனீங்கன்னா நெருப்பினால் நீரினால் பிரச்சனைகள் வரும், கவனமாக போங்க அப்படின்லாம் நான் நிறைய என்னுடைய ப்ரிடிக்ஷனில் சொல்லியிருக்கேன். பாருங்க, புத்தாண்டு பலன், தமிழ் புத்தாண்டு பலன், சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். பாருங்கள், நீரினால் நெருப்பினால் இயற்கை அழிவுகளால் இந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு சொன்னதுக்கு தகுந்த மாதிரி போர் பதட்டமும் இருக்கும் சொல்லியிருக்கோம். மத கலவரங்கள் வரும், இனக்கலவரங்கள் வரும், அதே மாதிரி இன்ஃபெக்ஷனும் வரும் அப்படின்னு நம்ம நவம்பரில் இருந்தே சொல்லிட்டு வரோம். ஆகவே இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக 12 ராசிக்காரர்களும் இருக்க வேண்டியது தான். ஆனால் நாடு விட்டு நாடு போகிறவங்க, ஊர் விட்டு ஊர் போகிறவங்க, இவங்களுக்கு வக்கரன் அந்த அளவுக்கு வேலை செய்யாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடல் கடந்து போகிறதுனால அந்த சனீஸ்வருடைய தாக்கம் கம்மியாக இருக்கும். ரொம்ப அதிகமான பிரச்சனை வேலையில், தொழிலில், வருமானத்தில், திருமண வாழ்க்கையில், உடல் ஆரோக்கியத்தில் அப்படிங்கிறவங்க சனீஸ்வரனுக்கு பிரீத்தியான தீபம், திருநள்ளாருக்கு போயிட்டு வர்றது, சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு சாதம் படைச்சி நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வர்றது அப்படின்னு நிறைய நீங்கள் தானங்கள் செய்யலாம். இந்த தானங்கள் அப்படிங்கிறது சனீஸ்வரருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் பேனா, பென்சிலு, புக்ஸ் வாங்கி கொடுக்கறது, அதெல்லாம் செஞ்சிங்கன்னா அவருக்கு நல்லாயிருக்கும். உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானம் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சனியின் வக்கரன் உங்களுக்கு பாடாப்படுத்துறது முதல்ல போகும். மனோ நிம்மதியும் தைரியம் வரும். வேலை செய்கிற இடத்துல முடிஞ்ச வரைக்கும் வாயை கட்டி போங்க.
வியாபாரத்தில் எக்ஸ்பென்ஷனுங்கிறத விட்டுட்டு இருக்கிறத முதல்ல பார்த்துட்டு போங்க. புதிய உறவுகள், புதிய பயணங்களில் மிக கவனமாக இருங்க. வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க இருக்கிற வேலையிலேயே இந்த 135 நாள் தொடர்ந்து போங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூவோ அல்லது இடமாற்றமோ, ட்ரான்ஸ்ஃபரோ நிச்சயமாக வரும். அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். வேறு எவ்வளவோ நான் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இதெல்லாம் பொது பலன் தான். ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி யோகக்காரகனா அள்ளி கொடுப்பாரா, கிள்ளி கொடுப்பாரா அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அந்த ஜாதகத்தினுடைய பலன்கள் மாறும். ஆகவே எது எப்படி இருந்தாலும் சனீஸ்வரர் ஒரு அனுபவ காலம், அனுபவத்தை கொடுப்பார். ஒரு ட்ரைனிங் பீரியட். அந்த அனுபவம் ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு ஒரு நல்ல பொசிஷனையும் நல்ல வாழ்க்கையும் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் தீர்க்கமான உண்மை. கவலைப்படாதீங்க. எது எப்படி இருந்தாலும் என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் குலதெய்வ வழிபாடும் பித்திருக்களுக்கு தர்ப்பணமும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மலை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.